Hello everyone, hope you all are fine and doing well. எல்லாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்மசி கேண்டிடேட் தான் நம்ம சேனலில் ஃபுல்லாக இருக்கீங்க. இப்போ தான் வந்து ரீசெண்டாக ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஆர்ஆர்பி எல்லா எக்ஸாமுமே வரப்போகுது. அண்ட் இதுக்கான எக்ஸாக்ட் டேட் வந்து இன்னும் சொல்லலை. இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. என்னாலையும் வீடியோவும் அந்தளவுக்கு ரெகுலராக போட முடியலை. அதனால் வந்து அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சதை ரிப்ளை பண்ணிடலாம் தான் இந்த வீடியோ. அண்ட் வீடியோ போட முடியாததுக்கு ரியலி சாரி. வீடியோ எடுக்க முடியலை, அதுதான் ரீசன். ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் வந்து தமிழ் எக்ஸாம் வந்து டேட் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அது மோஸ்ட்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபார்மசி எக்ஸாம் தான் எப்போ அப்படிங்கிறது இன்னும் டேட் சொல்லாமல் இருக்காங்க. அதை பற்றின அப்டேட்டும் வெப்சைட்லேயே கொடுத்துருவாங்க. அது கொடுத்ததும் நான் கண்டிப்பாக குயிக்காக ஒரு வீடியோ போட்டுருவேன். ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு இன்னும் எக்ஸாம் எப்போன்னு அவங்க சொல்லலை. அப்ளிகேஷன் டேட் லாஸ்ட் மந்த் தான் முடிஞ்சிருக்கு. அதனால் அவங்களும் அந்த ஹால் டிக்கெட் எப்போ வரும், அப்புறம் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறத இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வழியாக அவங்க தெரியப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 எக்ஸாமுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நியூஸ். இதை தவிர எம்ஆர்பி எக்ஸாம் வந்து இப்போ வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா டிசம்பரில் வந்து வரும்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தீங்களே, இல்லை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எம்ஆர்பி பொறுத்த வரைக்கும் அடுத்த வேக்கண்ட், அதாவது அந்த 400+ வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அந்த சேம் அப்டேட் தான். அதை தாண்டி வந்து எந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. டிசம்பர் எக்ஸாம் வருமா, டிசம்பர் நோட்டிஃபிகேஷன் வருமானு கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு தெரியல. ஸோ எம்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இன்னும் எந்த அப்டேட்டும் இல்லை. ஆர்ஆர்பிக்கு எக்ஸாம் டேட் கூடிய சீக்கிரம் சொல்லிவிடுவாங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு இந்த வீக்குள்ளாரே கண்டிப்பாக வந்து எக்ஸாம் டேட் சொல்லிவிடுவாங்க. ஒரு 3 எக்ஸாமில் எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆனாலும் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி டெலகிராம் ஸ்கேம், ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனால் வந்து நிறைய பேர் பெனிஃபிட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் நிறைய பேர் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருந்தேன், பட் உங்கள் வீடியோ பார்த்து எனக்கு கிளாரிட்டி கிடச்சி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் தப்பிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து ஏமாந்ததுக்கப்புறம் வீடியோ பார்த்துருந்தாங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம், ரீஃபண்டுக்கு எதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து சுத்தமாக கிடையாது. ஏன்னா நீங்கள் அமௌண்ட் போட்டது வந்து ஒரு பேங்க்கோ இல்லை ஒரு நோன் பர்சனோ கிடையாது. அது ஒரு அன்னோன் ஸ்கேம் அக்கௌண்ட். அதை வந்து யாருன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். இதில் கண்டுபிடிச்சாலும் அவங்கள போய் அமௌண்ட் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா, சான்ஸே இல்லை. ஸோ மணி வந்து ஆல்மோஸ்ட் 99% வந்து கான். ஸோ அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஆன்லைன் ஸ்கேமுனாலே கொஞ்சம் எல்லோரும் வந்து கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஈவன் நீங்கள் வந்து ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஆப் எல்லாம் வந்து அந்தளவுக்கு நம்ப முடியுமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ஸோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட முழுமையான பொறுப்பில் எடுத்து பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதோட பார்ட் 2 போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஜாயின்ஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க. அதுவும் நான் எல்லா கமெண்ட்ஸுமே நான் பார்க்குறேன். ரீசெண்டாக வந்தது. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸுமே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சார் லைனாக நீங்களே ஒரு சாப்டராக எடுக்கிறீங்களா? பிகாஸ் நீங்கள் சொல்கிறது ஈஸியாக புரியுது. இது எனக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேம் ஹரி, அப்புறம் ஜெயேஷ், தினேஷ், கார்த்தி, கமல், ரஷித் பாஷா, இந்த மாதிரி ஒரு கேங் இருக்குது. நாங்களாம் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு. அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு எக்ஸாம் இல்லை, இன்றைக்கி எக்ஸாம்னா காலையில் 9 மணிக்கு எக்ஸாம்னா 8 மணிக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி புக்கை எடுத்து அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி படிக்கும்போது நான் ஒரு நாள் ஜஸ்ட் லைக் தட் வந்து இது இப்படிடா அங்கே புக்கில் இருக்கிறதே நான் வந்து அப்படியே வாசிக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஹரி சொன்னால், மச்சான் நீ சொன்னால் நல்லா புரியுதுடா, இன்னொரு வாட்டி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஃபஸ்ட்டு அவன் சொன்னது வந்து எனக்கு அப்படியே மைண்டில் அப்படியே இருக்குது. அதே சென்டென்ஸ் வந்து இங்கே ஒருத்தங்க சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதை பார்த்தோன்னே அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதாவது நீங்கள் சொல்கிறது ஈஸியாக புரியுது அப்படின்னாங்க. இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளால் வந்து ஒரு சில பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க, இல்லை அரியர் கிளியர் பண்ணுறாங்க,
இல்லை அவங்க நாலேஜ் டெவலப் ஆகுதுன்னா ஐம் ரியலி ஹாப்பி டு ஹியர் தீஸ் திங்ஸ். அப்புறம் ஒரு சில பேர் மெக்கானிசம் வீடியோ கேட்டீங்க, ஸோ அதுவும் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ போகிறேன், நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ப்ரோ? எப்போவுமே இன்டர்வியூவில் உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்கன்னா அது கொஷின் அண்ட் ஆன்சராக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி நினச்சி பண்ணிங்கன்னா இன்டர்வியூ நல்லா பண்ணலாம். லைக் நீங்கள் மெடிக்கல் கோடிங் போகிறீங்க, அந்த மாதிரி ஜாப்க்கு போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா நீங்கள் கொஷின் அண்ட் ஆன்சராக எழுதுகிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த டைமில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஸோ இது வந்து நம்மளோட நோஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் இந்த பகுதிகளில் போய் இட் எண்ட்ஸ் ஹியர், ஸோ அந்த மாதிரி சொன்னாலே போதும். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி உங்களோட மைண்டில் நினச்சிட்டிங்கன்னா போதும். அதை கொஷின் அண்ட் ஆன்சராக நினச்சா தான் இன்டர்வியூங்கிறது கஷ்டமாக தெரியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்கள் சமுதாய அக்கறை நான் மிகவும் பாராட்டுகிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த டெலகிராம் ஸ்கேம் ரீசெண்டாக தான் ஆக்சுவலாக டெலகிராம் ஸ்கேம் வீடியோ நான் ஃபஸ்ட்டு போடும்போது வெறும் ஒரு 200 இல்லை ஒரு 300 வியூஸ் போச்சு ஃபஸ்ட்டு டே. அதுக்கப்புறம் வியூஸ் கொஞ்சமாக தான் போச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா போக நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ யோசிக்கணும், நம்ம எவ்வளோ பேர் இந்த ஸ்கேமை பற்றி, இந்த ஸ்கேமில் போய் மாட்டியிருக்காங்க, இல்லை எவ்வளோ பேர் இதை தேடுறாங்கன்னு பாருங்கள். அதனால தான் ஸ்கேமர்ஸ் எல்லாம் இன்னுமே அந்த டெலகிராமில் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஏன்னா இன்னுமே வந்து இது ஃபுல்லாக பரவலை. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் டெலகிராமில் வந்து அமௌண்ட் போட சொன்னாங்கன்னா 99% வந்து இது ஃபேக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேஸ் சாரிங்க, அதை எதுவும் நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு அது இப்போ என்ன ப்ராக்ரஸில் இருக்குதுன்னு தெரியல. பார்ட் 2 வீடியோ ஸ்கெல்டல் சிஸ்டம் பார்ட் 2 இது ஒரு 3 மாதம் முன்னாடியே ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க. அதை போட முடியலைங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். You are continuously explaining a concept. This indicates you have a good knowledge. Thank you for your videos. Keep posting. அபினாஷின்னு ஒருத்தங்க வந்து ஜெர்ஷா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜிபேட் ப்ரிப்பரேஷன் சொல்லி வீடியோஸ் வந்து இப்போ ரெகுலராக போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி ஒருத்தங்க போட்டிருக்காங்க. எஸ், இவங்களோட வீடியோஸ் வந்து பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ஜிபேட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா நம்ம சேனலில் அவங்களோட வீடியோஸ் ஒரு சில வீடியோஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இனிமேலும் ரெகுலராக அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜிபேட் ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டர் அன்சால்வ்டு கொஷின் பேப்பர் கேரளா ஆன்சர் கீயோடு அப்லோட் பண்ணுங்கள். ஓகேப்பா, நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஆன்சர் கீ வந்து அந்த டைமில் இல்லை. சரி, ஓகே, அட்லீஸ்ட் கொஷினையாவது போடலாமேன்னு போட்டுட்டேன். நான் ஆன்சர் கீயோடு சேர்த்து இன்னொரு வீடியோ போடுறேன், சீக்கிரம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி முக்கியமாக லைக் வீடியோவுக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு வேர்ட் ஃபைலில் வந்து தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். 1 by 1 வந்து போடணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்து. ஸோ இந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எம்ஆர்பி போர்ஷன் என்னென்ன படிக்கணும் டீட்டெயிலாக சொல்லுங்கள். சப்ஜெக்ட் என்னென்ன, கொஷின் பேக் போடுங்க, கொஷின் பேங்க். ஓகே, எம்ஆர்பிக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லி ஒரு 3-4 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். அந்த 4 வீடியோஸுமே வந்து எம்ஆர்பி ப்ரிப்பரேஷன் சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துட்றேன். அதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி எங்கெங்கெல்லாம் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் ஹவு டு ஸ்டடி ஃபார் எம்ஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து இது ஒரு பிளேலிஸ்ட்டாகவே கண்டினியூ ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் எம்ஆர்பி, ஆர்ஆர்பி, ட்ரக் இன்ஸ்பெக்டர் இல்லை எந்த ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் எழுதினாலும் அதுக்கான ஒரு எம்சிக்யூ புக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த 8500 எம்சிக்யூ புக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது வேணும்னாலும் அதையும் நீங்கள் வாங்கி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். 58,000 எஸ்டர்டே ஐ லாஸ்ட். டோன்ட் ட்ரஸ்ட் கைஸ். ஒருத்தர் 58,000 லாஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேம் வீடியோ பார்த்துருக்காங்க. ஸோ சேட் டு ஹியர் தட். Bro, I am from Pondicherry. Can I write this MRP? Pondicherry candidates. I think எழுதலாம் தான் நினைக்கிறேன். 42 members are withheld in PSL list. They are getting job. If you know, tell me exact result also. எக்ஸாக்டாக அந்த 42 மெம்பர்ஸ்க்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன். Another person lost 36,000. How to recover my amount? Please tell any way. How to raise a complaint? தெரியலைங்க. அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறுறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
மெடிக்கல் கோடிங் பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கண்ணா. மெடிக்கல் கோடிங் பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் அதை பற்றி முழுசாக எனக்கு அந்தளவுக்கு எல்லா விஷயங்களும் அதில் தெரியல. ஸோ அதை பற்றி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா அதை எங்கே கமெண்ட்லேயோ இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவில் இருக்கும், என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டிங்கன்னா அதை நான் வீடியோவை போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ யாராவது மெடிக்கல் கோடிங்கில் இருக்கவங்க இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட நேமும் சேர்த்து அந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் கொடுங்க. ஸோ உங்களுக்கு நான் கிரெடிட் கொடுத்தே அந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ் பிகாஸ் ஐ எம் தெலுங்குக்காரங்கெல்லாம் நம்மளோட வீடியோ பார்க்குறாங்க. ரியலி ஹாப்பி. ஜென்ரல் அனஸ்தீஷியா வீடியோ. Hi sir, I am Sridhar. I am interested in learning medicine. Kindly request you to share the WhatsApp link. Learning medicine. அது அந்த மாதிரி எதுவும் தனியாக குரூப் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. மேபி ஜென்ரலாக வந்து நம்ம சேனலுக்காக ஒரு சில லிங்க்ஸ் இருக்குது, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ட்ரூ ப்ரோ. எனக்கும் இந்த மாதிரி வந்துச்சு. டெலகிராம் ஸ்கேமில் தான் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட கோச்சிங் சேலம்னா எந்த பிளேஸ்? இப்போ கரண்ட்டில் வந்து கோச்சிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு டுடே ஒன்லி ஸ்டார்டட் டூயிங். தே ஹேவ் சென்ட் 200 rupees. சேம் அந்த டெலகிராம் ஸ்கேம் தான். அப்புறம் நிறைய பேர் ஸ்கெலட்டன் சிஸ்டம் வீடியோ, அப்புறம் ஃபார்மசி ரினியூவல் பற்றிலாம் ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க. நிறைய டெலகிராம் ஸ்கேமில் நிறைய கமெண்ட் இருக்குது. இது இல்லாமல் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் எப்போ பார்த்து ரிப்ளை பண்ண முடியும்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக உங்களோட கொஷின்ஸ் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் எஜுகேஷன் கண்டென்ட்ஸும் இனிமேல் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 1 or 2 வீடியோஸாவது கண்டிப்பாக அதாவது என்னோடய வீடியோஸ் வரும். இனிமேல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் வேறு ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது வந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். வேறு உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிற கமெண்ட்டை பற்றி அதில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி இன்னொரு புது வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதுக்கப்புறம் லைவ் ஒரு நாள் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அது என்றைக்குன்னு சொல்லி கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். அந்த லைவ் பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை நம்ம சேனல் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரியணுன்னா அதுக்கு நம்ம சேனலுக்குன்னு டெலகிராம் சேனல் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் தான் அவைலபிளாக இருக்குது. அது எல்லாத்துலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். Until then, bye from Vasant Murugesan.